ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான தக்காளி குழம்பு வந்து சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது குழம்பு எதுவும் இல்லையா, இப்படி வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போடுங்க, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா இது தக்காளி குழம்பு, அதனால் வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நான் 4 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் இப்படி நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் அப்படின்னா, இது நல்லா க்ளோஸ் பண்ணால் தான் நல்லா வதங்கும் தக்காளி. நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த தக்காளி குழம்பே டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வீட்டில் அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, அதுக்காக பட் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்படி வந்துடும். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தோசைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.